அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் நகரும் வாழ்க்கை. நாள்தோறும் நம்மை நோக்கி வரும் பிரச்சனைகள், எதிர்பாராத சூழ்நிலைகளை எப்படி நாம் சமாளிப்பது என்று சிந்தித்து முடிவெடுத்தாலும் கூட படபடக்கும் நம் மனதை தடுமாற வைக்கும் சூழ்நிலைகளிலிருந்து நம்மை அமைதிப்படுத்த என்றும் துணையாக இருப்பது நம் முன்னோர்கள் நமக்காக கட்டி வைத்திருக்கும் பிரம்மாண்ட ஆழ்ந்த அமைதி தரும் ஆலயங்களே ஆகும். நாம் நேரடியாகவோ அல்லது மானசீகமாகவோ அந்த ஆலயங்களின் தெய்வங்களை வேண்டிக் கொண்டு நம் எண்ணங்களை பகிர்ந்தால் நிச்சயம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அப்படி வானம் தொட்டு நிற்கும் தெய்வீகமான ஒவ்வொரு ஆலயங்களுக்குள்ளும் பல்வேறு சுவாரஸ்யமான புராண நிகழ்வுகள், வரலாறுகள், சம்பவங்கள் ஒளிந்து கொண்டுள்ளன. அவை அனைத்தையும் மிக அழகாக உங்களுக்கு கொண்டு வந்து தருவதுதான் இந்த அறிந்த தலங்களும் அறியாத தகவல்களும் நிகழ்ச்சி. அருள்மிகு ஸ்ரீ காசி வல்லநாடு கருப்பர் திருக்கோயில், செம்பனூர், சிவகங்கை மாவட்டம். எட்டி வைக்கும் எட்டி வைக்கும் எட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இனிக்கும் சல்லடமா சாமி சல்லடமா. எட்டி வைக்கும் கால்களுக்கு இனிக்கும் சல்லடமா சல்லடமா சல்லடமா. இந்தியாவின் முதல் சுதந்திர போர் நடந்த இடம், அந்நியர்களின் அடிமைத்தனத்தை எதிர்த்து சுதந்திர காற்றை சுவாசிக்க போராடிய சீமை, வெள்ளையர்களை எதிர்த்த முதல் பெண் அரசி வேலு நாச்சியாரின் பூமி, வலது வாளால் ஆங்கிலேயர்களை ஆட்டி படைத்த மருது சகோதரர்களின் சீமை, புகழ்மிக்க சொர்ண காளீஸ்வரர் இருக்கும் பிரம்மாண்டமான காளையார் கோயில் இருக்கும் ஊர், அதுதான் சிவகங்கை மாவட்டம். நம்மை பெருமைப்பட வைக்கும் வரலாறு மற்றும் ஆன்மீக பெருமை பெற்ற சிவகங்கை மாவட்டத்தில் கல்லல் அருகே இருக்கும் ஊர் செம்பனூர். சுமார் 500 வீடுகளோடு எளிமையாகவும் அமைதியாகவும் இருக்கும் அந்த ஊரில் கிராமப்புற வழிபாட்டை சிறப்பாக பின்பற்றும் அந்த ஊர் மக்களின் பிரதான தொழில் உழவு தொழில். அந்த உழவு தொழில் புரியும் மக்களையும் மண்ணையும் காக்கும் அந்த கிராமத்தில் வழிபடுகின்ற தெய்வம்தான் அருள்மிகு ஸ்ரீ காசி வல்லநாட்டு கருப்பரும் ஸ்ரீ வீரமா காளியம்மனும். செம்பனூர் கிராம மக்களுக்கு மட்டுமின்றி வணங்கும் எந்த மக்களுக்கும் எந்த குறையாக இருந்தாலும் குறைவின்றி அருள் பாலிக்கிறாள் இந்த ஊரை காத்து நிற்கும் அன்னை வீரமா காளியம்மன். உலகையாளும் உமையவளே, ஊழ்வினையை தீர்ப்பவளே, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. உலகையாளும் உமையவளே, ஊழ்வினையை தீர்ப்பவளே, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. அதே போல வணங்கும் மக்களை எந்தவிதமான தீய சக்திகளிடமிருந்தும், எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும், பகைகளிடமிருந்தும் காத்து அருள் புரிகிறார். திருக்கி முறுக்கிய கம்பீர மீசையோடும், வீரம் கொடுக்கும் பார்வையோடும், விவேகம் தரும் கண்களோடும், கம்பீர தோற்றத்துடன் நிற்கும் அருள்மிகு காசி வல்லநாட்டு கருப்பர். ஒட்டி வைக்கும் ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உதிரி பூ சல்லடமா சாமி சல்லடமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூ சல்லடமா சல்லடமா சல்லடமா.
கருப்பர் குழந்தை வரம் கேட்டு வேண்டுபவர்களுக்கும், திருமண தடைகளால் மனம் வாடி இருப்பவர்களுக்கும், சரியான தொழில் வாய்ப்புகள் அமையாமல் கடும் போராட்டத்தில் இருப்பவர்களுக்கும், தொடர்ந்து தொல்லை தரும் நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கும், கண்களுக்கு தெரியாத அல்லது கண்களுக்கு பொறாமையானவர்களால் அல்லது தெரிந்த பொறாமைக்காரர்களால், எதிரிகளால், ஏவல், பில்லி மற்றும் தந்திர விதைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வேண்டிய உடனே தீர்வு தரும் தாயாக ஸ்ரீ வீரமாகாளியம்மனும் காவல் தெய்வம் ஸ்ரீ வல்லநாட்டு கருப்பரும் இருக்கிறார்கள். இந்த ஆலயத்திற்குள் இருக்கும் வழிவிடும் விநாயகரை வேண்டி ஒரு வேலையை தொடங்கினால் தொடங்கிய வேலை நிச்சயம் வெற்றிகரமாக முடியும் என்று இந்த ஊர் மக்கள் கூறுகிறார்கள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்தும் அலங்காரங்கள் செய்தும் பக்தர்கள் கோலாகலமாக வழிவிடு விநாயகரையும் அன்னை வீரமாகாளியம்மனையும் காசி வல்லநாட்டு கருப்பரையும் வழிபடுகின்றனர். குறிப்பாக இந்த ஊரோடு உறவுள்ள தஞ்சை பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த கோயில் மீது மிகுந்த பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள். செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் வேண்டுதல்கள் வைத்து குடும்பம் குடும்பமாக வந்து வணங்கிச் செல்கிறார்கள். அப்படி வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் மனமகிழ்ச்சியோடு வந்து மனதார வணங்கி நன்றி சொல்வதையும் இயன்ற காணிக்கையை மகிழ்வோடு செலுத்துவதையும் காண முடிகிறது. இந்த ஆலயத்தில் வருடம் ஒரு முறை வரும் சிவராத்திரி பூஜை மிக சிறப்பாக 3 நாட்கள் நடைபெறும். அதில் முதல் நாள் இக்கோயிலுக்கு எதிரில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அம்மன் குல ஐயனாருக்கு பக்தர்கள் அனைவரும் சிறப்பு பூஜை செய்து ஐயனாரிடம் உத்தரவு வாங்கி வந்து அருள்மிகு ஸ்ரீ காசி வல்லநாட்டு கருப்பர் ஆலயத்தில் உள்ள வீரமாகாளியம்மனுக்கு இரவு திருவிளக்கு பூஜை நடத்துகிறார்கள். இரண்டாம் நாள் காலை கோமாதா பூஜை செய்து கோயில் சார்பாக அந்த ஊர் கீழத்தெருவைச் சேர்ந்த 5 பேர்கள் பால்குடம், பன்னீர் குடம், சந்தனக்குடம், தீச்சட்டி ஏந்தி அக்னியில் இறங்குவார்கள். அதன் பிறகு ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பாலபிஷேகம் நடைபெறும். சாதி பேதம் பார்க்காமல் அனைத்து பக்தர்களும் பால்குடங்கள், முளைப்பாரிகள் எடுத்து வந்து விழாவை சிறப்பிப்பது தனி சிறப்பு. 3ஆம் நாள் காலை ஸ்ரீ காசி வல்லநாட்டு கருப்பருக்கு 108 சங்குகளால் அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறும். அந்த நாளில் நேர்த்திக்கடன் வைத்திருக்கும் பக்தர்கள் தங்களது ஆடுகளை ஸ்ரீ காசி வல்லநாட்டு கருப்பருக்கு பலி கொடுத்து வழிபடுகிறார்கள். மாலை ஏலம் விடுதல் நிகழ்ச்சி நடைபெறும். அன்றிரவு சிவராத்திரி பூஜை சிறப்பாக நடைபெறுவதோடு சிவராத்திரி விருந்தும் சுவையாக நடைபெறுகிறது. இந்த 3 நாட்கள் சிவராத்திரி விழாவில் இந்த ஊரோடு தொடர்புடைய வெளிநாடுகளில் வசிக்கும் குடும்பங்கள், வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள், வெளிமாநிலம், வெளி ஊர்களில் இருக்கும் மக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ காசி வல்லநாட்டு கருப்பர், அருள்மிகு ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆகியோரின் அருளை பெறுகிறார்கள். எந்த குறைகள் இருந்தாலும் நாமும் இவர்களை வேண்டி அருள் பெற்று மகிழ்வோம். நேயர்களே, மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள். அருள்மிகு ஸ்ரீ காசி வல்லநாடு கருப்பர் திருக்கோயில், செம்பனூர், சிவகங்கை மாவட்டம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள்.